ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க ஊர்ல விவேக்க நீலமகாசூரன் வேஷம் போட்டு ஆடின தெருக்கூத்து நாடகம் தான் பார்க்க போறோம். உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், எங்க மாமியார் ஊர்ல வருஷம் வருஷம் வைகாசி மாசம் திருவிழா நடக்கும். அந்த 7 நாள் திருவிழால எங்க ஊர்ல இருக்கிற எல்லாருமே வீட்டுக்கு ஒரு ஆள் அந்த மாதிரி விருப்பப்பட்டவங்க ஏதாவது ஒரு வேஷம் போட்டு நாடகம் ஆடுவாங்க. அதாவது எல்லா வருஷமும் ஒரு பர்ட்டிகுலர் புராண கதையை தான் நாடகமா நடிப்பாங்க. அதுல இருக்கிற வேஷங்களை ஒரு வீட்ல இருக்கிறவங்க யாருக்கெல்லாம் பிடிக்குதோ அவங்க அந்த வேஷத்தை எடுத்து அதுக்கு பிராக்டிஸ் பண்ணி அந்த பாட்டு எல்லாமே கரெக்டா படிச்சு நாடகம் ஆடுவாங்க. எங்க வீட்ல எங்க மாமனாரும் பண்ணுவாங்க, விவேக்கும் ஆடுவாங்க. அது மாதிரி இந்த வருஷமும் ஆடுறாங்க. இந்த வருஷம் விவேக் நீலமகாசூரன் அப்படிங்கிற வேஷத்துல தான் ஆடுறாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்குமே இது ரொம்பவே வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா விவேக்க நீங்க ரீல்ஸ்ல பாத்திருப்பீங்க, என் கூட வீடியோல பாத்திருப்பீங்க. இந்த மாதிரி அவங்க வேஷம் எல்லாம் போட்டு தெருக்கூத்துல ஆடுறாங்க அப்படின்னும் போது உங்களுக்குமே கண்டிப்பா புதுசா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். சோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாம டீலே பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். டெய்லி நைட்டு 10ல இருந்து 11 மணி அந்த மாதிரி தான் நாடகம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு விவேக் ஆடுறதுனால எங்க வீட்ல இருந்து எங்க அம்மா, அப்பா, அப்புறம் எங்க சித்தி, எங்க சித்தப்பா, எங்க அக்கா, மோனா எல்லாருமே வந்திருந்தாங்க. நாங்கெல்லாம் வீட்ல இருந்து பாய், தண்ணி இதெல்லாம் எடுத்துட்டு அங்க ஒரு 11 மணிக்கா போயிட்டோம். விவேக் முன்னாடியே போயிடுவாங்க, ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே. ஏன்னா அவங்களுக்கு மேக்கப்லாம் பண்ணணும். அதனால இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன் எல்லாமே எங்க மாமனார் தான். எங்க மாமனாருமே சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி நாடகம்லாம் ஆடுவாங்களாம். அதை சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து விவேக் ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகி இப்போ அவங்களே அந்த நாடகத்துல ஒரு கேரக்டரா நடிக்கிறாங்க. சீரியஸாவே எனக்கு ரொம்பவே ப்ரௌடா இருந்துச்சு. ஆல்சோ என்னால் நம்பவே முடியல. ஏன்னா என் கூடயே இருந்த ஒரு ஆள் திடீர்னு பார்த்தா போயிட்டு அவர் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாரு ஸ்டேஜ்ல. ஸோ என்னால் அது எப்படி சொல்றதுன்னே தெரியல அந்த ஃபீலிங்ஸை. கண்டிப்பா உங்களுக்குமே அதே ஃபீல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் தெரியாதவங்களுக்காக இப்போ நான் மென்ஷன் பண்றேன், இப்போ பாட்டு பாடிட்டு இருக்கிறது விவேக் தான். பிளாக் ட்ரெஸ்ல ஆடுறாங்க பாருங்க. ஸோ அவங்க தான். கண்டிப்பா நீங்களே அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு புதுசா இருக்கும் இல்லையா, பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியலன்னா அதுக்காக தான் சொல்றேன். ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. நானும் போய் நாடகம் பார்க்குறேன்.
சிரசில் அணிந்து கொண்டு நான் நடந்து வரும்போது ஓடி சூரிய பிரகாசமாய் நொழிகிறது அல்லவா? அது மட்டுமா வீரர்களை போட்டு வரும்போது என்னுடைய மருமகன் மாதாபிசுரன் அழைத்துள்ளார். அவர் சென்று காண்ப புறப்படுகிறார். அப்படியா? தேவர் மூவர் யாவற்றமான வேர்களையும் நிறைவிட வேண்டுமா? இதோ உமக்கு முதலாளி வட்டம் சுட்டுகின்றேன். சென்று வென்று வெற்றியோடு வா. பரதேசி பயலே, என் காலில் விழுந்து மண்டியிடா, உயிர் பிச்சை தருகிறேன். பரதேசி நாயகன்
உயிர் பிச்சை தருகிறேன். நீ போய் உன் பின்னாடி ஒரு பொட்டச்சி ஏக்கிறா பாரு, அவகிட்ட போய் சொல்லு. அவங்களாம் பேர்ல பொல்லாதவனுங்க, அவங்ககிட்ட வச்சுக்க வேணான்னு சொல்லு. போடா. அந்த பொட்டச்சு சொல்றான்னா ஏன் திப்பு 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 ஓடுறது? வேற என்னடா தெரியும் உங்களுக்கு? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்க்கும்போது நமக்கு அழகாக ஒரு ப்ரெசென்டபிளான நாடகமாக தெரியுது. பட் இதுக்கு பேக் எண்டில் வந்து அந்த கேரக்டருக்கான அந்த செய்யுள் பாட்டு ஒரு 15லேருந்து 20 பாட்டு இருக்கும். அது எல்லாமே வந்து படிப்பாங்க. நைட்டு பகலும் வந்து அதை மனப்பாடம் பண்ணி அதுக்கப்புறம் அதை ராகமாக பாடணும். அதுக்கான பொருள் வந்து படிக்கணும். டைலாக்ஸ் கரெக்டாக சொல்லணும். நம்ம கூட இருக்கிற கோ ஆக்டர் வந்து என்ன டைலாக் பேசுகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக மறந்துடாமல் பேசணும். இது இல்லாமல் டான்ஸ் கரெக்டாக வந்து ஆடணும், அந்த கேரக்டருக்கான டான்ஸு. அப்புறம் அங்கே மேளம் வாசிக்கிறாங்க இல்லையா, அவங்க கூட சேர்ந்து அதுக்கு கோஆர்டினேட் பண்ணுற மாதிரியும் பெர்ஃபார்ம் பண்ணணும். இது எல்லாமே வந்து ஒரு நாடகத்தில் இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் ஒரு தெருக்கூத்தை வந்து நம்ம எதிரில் வந்து அழகாக பெர்ஃபார்ம் பண்றாங்க. நம்ம ஊர்லயுமே திருவிழாக்கு யூசுவலா வந்து வைப்பாங்க நாடகம்லாம். பட் அந்த கலைஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டுக்கே ஒருத்தருக்கு ஒரு 600ல இருந்து 1000 ரூபாய்க்குள்ள தான் அவங்களோட கூலியே வந்து இருக்கும். அதுக்காக ஒரு நாள் ஃபுல்லா கண்ணு முழிச்சு நைட்டு ஃபுல்லா வந்து நாடகம் ஆடுவாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்பவே ப்ரௌடா இருக்கு. ஆல்சோ அவங்களோட வேலைக்கான தகுந்த கூலி அது இல்லையோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அவ்வளோ கஷ்டம் அதுல இருக்கு.
ஸோ இனிமே வரக்கூடிய நாள்ல உங்க ஊர்ல திருவிழா ஏதாவது வைக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பா தெருக்கூத்து, நாடகம் இந்த மாரியான கம்பெனிஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா, அதுல வேலை செய்ற எல்லாருமே வந்து சாதாரண மக்கள் தான். அவங்களுடைய குடும்பத்துக்கும் அவங்க அந்த பணம் வந்து ஒரு உதவியா இருக்கும். அவங்களுக்கு நம்ம வேலை குடுக்கும்போது. இது இல்லாம தெருக்கூத்து அப்படிங்கிறதே இப்ப வந்து இல்ல. ரொம்பவே வந்து கம்மியாயிட்டே வருது. கண்டிப்பா வந்து நம்மளுடைய பாரம்பரியமான இந்த தெருக்கூத்து, நாடகம் இந்த கலைகள் எல்லாம் வந்து நம்ம பாதுகாக்கணும். இதுக்கப்புறம் நமக்கு பின்னாடி வர நம்ம பசங்க, அவங்க பசங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது தெரியணும். ஏன்னா, இப்ப எல்லாருமே வந்து பாட்டு கச்சேரி, அப்புறம் இந்த ஆடல், பாடல் இந்த மாரி தான் வைக்கிறாங்க. நாடகம் அப்படிங்கிறதே ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு உங்க ஊர்ல அப்படின்னா, தெருக்கூத்து, நாடக கலைஞர்கள சப்போர்ட் பண்ணுங்க. ஆ இது இல்லாம இன்னொரு பெருமையான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். வளவளன்னு பேசாம அத மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். எங்க ஊர் வந்து செய்யார் டூ வந்தவாசி ரோட்ல வந்து இருக்கு. என்னோட அம்மா வீடு. இங்க பார்த்தீங்கன்னா, புரிசை அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. எங்க பக்கத்து ஊரு. புரிசையை சேர்ந்த திரு கண்ணப்ப சம்பந்தன் ஐயா அவர்கள் வந்து தொடர்ந்து 5 தலைமுறையாய் வந்து தெருக்கூத்து கலைஞரா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால, அவருக்கு வந்து இப்ப 2025ஆம் ஆண்டு வந்து பத்மஸ்ரீ விருது வந்து கொடுத்திருந்தாங்க. இது வந்து எங்க எல்லாருக்குமே ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அத பார்க்கும்போது நம்மளும் அந்த மாரி ஏதாவது ஒரு பெரிய விஷயம் பண்ணணும் அப்படின்னு மனசுக்குள்ள வந்து தோணுச்சு. இந்த மாரி பெரிய பெரிய மதிப்பிற்குரிய கலைஞர்கள் இருக்கிற ஊர் பக்கத்துல இருக்கிறதே எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க ஊர சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். எங்க அப்பா இவர பத்தி நெறைய சொல்லுவாரு. இவரோட நாடகத்தையும் நான் ஒரு முறை தான் பார்த்துருக்கேன். மறுபடியும் நெறைய பார்க்கணும்னு நெனைக்கிறேன். வாய்ப்பு கிடைச்சா ஐயாவ போயிட்டு நேர்ல ஒரு முறை பார்க்கணும்னு நானும் விருப்பப்படுறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இதே மாரி இன்னொரு அழகான பதிவுல சந்திக்கலாம். பாய்.